சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல 4வது ஃபைனலிஸ்டா இந்த வாரம் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை தான் இந்த பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஏற்கனவே விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா இவங்க 3 பேருமே டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணி ஃபினாலே மேடைக்கு அடி எடுத்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபினாலே மேடையில் பாடினா மட்டும் போதும். அவங்க வின்னராக வராங்களா, ரன்னராக வராங்களா, செகண்ட் ரன்னராக வராங்களா அப்படிங்கிறத அவங்க தீர்மானிச்சுக்கலாம். ஆனால் மீதி 2 இடம் இருக்கு. அந்த 2 இடத்த எப்படியாவது பிடிச்சணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 8 போட்டியாளர்கள் மோதுறாங்க. அபிஷேகா, ஜினோஜ், மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், சுமன் ராஜ், தன்வி, இன்னொரு பக்கம் மகதி. இவங்க எல்லாருமே எப்படியாவது அந்த அடுத்த 2 பிளேஸ், 4வது பிளேஸ் அப்புறம் 5வது பிளேஸ், இந்த 2த்தையும் பிடிச்சு டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டு ஃபினாலே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தீவிரமாக பாட்டு பாடியிருக்காங்க. அப்படிதான் இந்த வாரம் வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கிற பெயரில் ஒரு சுற்று வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு தான் வச்சாங்க. ஆனால் வெர்சடைல் ரவுண்ட் அப்படிங்கும்போது பன்முகத்திறமை அப்படிங்கிறதால 2 பாட்டு பாடணும். அந்த 2மே பெஸ்ட்டாக பாடணும். அட்லீஸ்ட் 1ஐயாவது பெஸ்ட்டாக கொடுத்துடணும். இது கண்டிப்பாக கண்டஸ்டன்ஸுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் தான். ஏன்னா ஒரு பாட்டு பாடினாலே அவங்க தலையை போயிடுவாங்க. ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் 2 பாட்டு அடுத்தடுத்தாக பாடணும் அப்படிங்கும்போது ஒரு எனர்ஜி வேணும், ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். அந்த கான்ஃபிடென்ட்டை லூஸ் பண்ணாமல் பாடுறாங்கன்னா கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு யாராவது ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு ஈஸியாக கிடச்சிடும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் தன்வி தான் 4th ஃபைனலிஸ்டாக வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் ஒரு தகுதியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வாரத்துக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா எஸ்பி சரண் தன்வியை பார்த்து சொல்லியிருப்பாரு. ஒரு வாரமும் கேட் ஓப்பன் ஆகுது. அந்த கேட்டு பக்கத்தில் நீ போகிற, ஆனால் உள்ளே போகாமல் திரும்பி வந்துடுற. இந்த வாரமாக நடக்குதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனை கொடுத்து தான் தன்வியோட பர்ஃபார்மன்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே தன்வி மெலடி அப்புறம் ஃபோக்குன்னு சொல்லி 2 ரவுண்ட்லையுமே 2 பாடல்களையும் வெர்சடைல் சுற்றில் அடித்து தூள் கலப்பியிருக்காங்களாம். இது மூலயமா தன்வி தான் 4th ஃபைனல்ஸாக அறிவிக்கப்பட போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. இது மற்ற ஃபேன்ஸுக்கு எப்படின்னு தெரியல, அவங்க எதிர்பார்த்த ஒன்று தான். ஆனால் அபிஷேகா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். கடந்த எல்லா வாரங்களும் அபிஷேகா கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. எப்போல்லாம் அந்த டிக்கெட் ஃபினாலே ஆரம்பிச்சதோ அப்போல்லாம் அபிஷேகா கிட்ட ஒரு ப்ரெஷர் தெரியுது. அந்த ஒரு ப்ரெஷரால் ஒரு சில வாரங்கள் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மோசமாக தான் இருக்குது. இப்போ மகதி 10ஆவதுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி மூலயமா மறுபடியும் உள்ளே வந்திருக்காங்க. அவங்களும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு காம்படிட்டராக இப்போ அபிஷேகாவுக்கு ஆட் ஆகிறாங்க. சுமன் ராஜ், தன்வி, அபிஷேகா, மோக்ஷிதா, ஸ்ரேயா ஸ்ரீராம், இன்னொரு பக்கம் மகதி, இவங்க எல்லாருமே ரொம்ப ஈக்குவலாக பாடக்கூடியவங்க. இதில் 4வது அப்புறம் 5வது ஃபைனலிஸ்டாக யார் வாங்குறாங்களோ அவங்க ரொம்ப லக்கு. 4வது ஃபைனலிஸ்டாகவும் 5வது ஃபைனலிஸ்டாகவும் அபிஷேகா வரலை. ஆனால் மக்கள் ஓட்டு அடிப்படையில் அபிஷேகாவை எப்படியாவது உள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம். ஒருவேளை இந்த வாரம் தன்வியையும் அடுத்த வாரம் மோக்ஷிதாவையோ இல்லை மகதியையோ ஜினோஜியோ உள்ளே அனுப்பிட்டாங்கன்னா மீதி இருக்கிறது சுமன்ராஜ். அப்படி சுமன்ராஜ் மக்களோட ஓட்டு உள்ளே போயிட்டாருன்னா அபிஷேகாவுக்கு அங்கே ஒரு வாய்ப்பும் தட்டி படிக்கப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் தன்வி 4th ஃபைனல்ஸாக வந்துட்டாங்கன்னா 5th ஃபைனல்ஸாக அபிஷேகா வராங்களா, சுமன்ராஜ் வராங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.